இங்கே தான் ஒரு ஹாஸ்பிட்டல் மயக்கம் வரும் சொன்னாங்க. வேக்சின் போட்டு நானே பைக் ஓட்டிட்டு உடனே போட்டேன். உட்காந்துட்டு ஒரு 5 minutes உட்கார சொன்னாங்க. இப்போ ஏதோ தெரியல சித்தி, கரெக்டாக ஒரு 4 மணிக்கு காலையில் விடிய காத்தால உடம்பு சரியான வலி. இதுதான் பேசிச்சு வலி. கொரோனாவே வந்துச்சு எனக்கு 15-20 நாள் ஒன்றுமே சாப்பிட முடியாது. அப்படியே படுத்தே அது உடம்பு எதிர்க்கே தோணாது. அப்படியே அப்போ ஒரு ஆசையாக கஷாயம் எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. வச்சுட்டு கொண்டாந்து கேட் வெளியில் வச்சுட்டு காலைக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து அந்த சித்தப்பாவுக்கும் வந்தது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆனாங்க. அவங்களுக்கு ரெக்கவர் ஆகி எங்களுக்கு வந்தது. சித்திக்கு ரோகன்கெல்லாம் மைல்டாக இருந்தது. அவங்களாம் டெஸ்ட் பண்ணிக்காமையே சரி பண்ணிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஃபீவர் தான் வந்துச்சு. வீட்டில் வந்துட்டு திட்டுறாங்க எல்லாரும், எங்கேயோ போயிட்டு வந்துட்டான், வெளில வந்துட்டான், இவன் தான் எல்லாருக்கும் இது பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கூத்தூர் போயிட்டு வந்தாங்க. ஆமாம் சொன்னாங்க. கூத்தூர் போயிட்டு வந்து மம்மிக்கு டாடிக்கு ஆச்சிக்கு பெரியம்மா வீட்டில் பெரியம்மாக்கு அண்ணனுக்கு எல்லாருக்கும், இங்கே மேலே மதக்காவுக்கு சுமியக்கா வீட்டில் இங்கே ராஜமாமாவுக்கு எல்லாத்துக்கும். அப்போ நான் மட்டும் தான் நல்லா இருந்தேன். நான் தான் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறேன். அந்த திட்டு திட்டினாங்களா என்ன? அப்போ வாயை விட்டவே இல்லை. இவங்க போய் இங்கே இது பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் டெய்லி நான் தான் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. ரூம்குள்ளே ரூம் வெளியில் வச்சு கொடுத்துருவேன். நான் ஒரு ஆள் தான் வீட்டை விட்டு வெளில போகிறது. டேடிலாம் வெளிலே போகல. நல்ல நேரம் அந்த அப்போ நீங்கள் இருந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டம். சாப்பாடு பெரியம்மா வீட்டில் போய் கேட்டில் மாட்டி விட்ருவேன். சாப்பாடை மாட்டி விட்டுட்டு வந்துடுவேன். இங்கே ஆச்சி ரூமில் வச்சுருவேன், இங்கே டேடி மம்மி ரூமில் வச்சுருவாங்க. அப்படிதான் செத்தப்பா கேட்டுக்கிட்டு டோர் கிட்ட கொண்டாந்து வச்சுட்டு காலையில் வச்சுட்டு போயிட்டு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க 10 நிமிஷத்தில் வந்துடுறோம். பண்ணாங்க 15 நாள். டேடி பயந்துட்டு போக மாட்டேன்ட்டு போய் எடுக்க ரெடி கோவிட் டெஸ்ட் எடுக்க வேணாம் வச்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் சும்மா சளி தொண்டை கரெக்ட் இருக்குன்னு போனோம் சித்தி. கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டலுக்கு உட்கார வச்சுட்டாங்க. கோவிட்